ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேகா மாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இன்ச் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து பேக் பீஸ் எடுத்து வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் இருக்கிற அளவை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அளவை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு சுற்றளவுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது வந்து மறுபடியும் டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மடிப்பாக நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரியும் போட்டுட்டு இப்போ வந்து 4 லேயர் வர மாதிரி மடித்து போட்டுட்றோம். மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மடிச்சடிக்கிறதுக்காக வந்து நம்ம லைன்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லீவோட உயர ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸ்லீவோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற சுற்றளவை வந்து நம்ம கீழ் சைடு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து சுற்றளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் உயரம் வந்து நம்ம 2 சைடு வந்து மார்க் பண்ணுவோம். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹைட்லேருந்து பாதி அல்லது பாதிக்கு மேலே வந்து வைக்கலாம். இப்போ வந்து 8 இன்ச் வச்சா 4 இன்ச்லேருந்து அதிகமாக வைக்கலாம். இது வந்து 4.5 வந்து நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் சுற்றளவு நம்ம இப்போ வந்து பேக் பீஸ்லேருந்து எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த அளவை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு கிளாத் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜாயின் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கிறதுலேருந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதிலிருந்து நம்ம லைன்ஸ் இருக்கிற அளவை வந்து எடுத்துகிட்டு அதில் பாதி சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். வர்ற அளவுலேருந்து பாதிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பாதியிலிருந்து அதுலேயும் சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்புறம் அந்த சைடு இருக்கிற சென்டரையும் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது மாதிரி இப்போ வந்து 3 பக்கம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 இதுலேருந்து அதில் 2லேருந்து அதோட சென்டர் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் சென்டர்லேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் வழியே வந்து ஒரு 1/4 இன்ச் வர மாதிரி வந்து எஸ் ஷேப்க்கு வந்து நம்ம ட்ராயிங் போட்டுக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த எஸ் ஷேப்பில் எதுக்காக போட்டுக்கிறோம்னு சொன்னால் ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து கவர் திட்ட வர்றதுக்காக வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து 4 லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குடஞ்சிருக்கிறது மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்லீவில் எப்போவுமே. இப்போ வந்து எங்கெல்லாம் அட்காத் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து அட்காத் பண்ணிக்கலாம். அர்க்காத்துங்கிறது வந்து சிசர் கட்டு தாங்க. நம்ம சிசர் கட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 4 லேயரில் இருந்தது இப்போ நம்ம டபுள் லேயரில் போட்டு எஸ் ஷேப் இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுக்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.